தான நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நான் முதல் முறையாய் அருமையான பாஸ்டரை நான் சந்திக்கிறேன். ஆனால் அவர்களை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து மற்ற போதகர்கள் மூலமாக, விசேஷமாக நேற்று இரவிலே கூட அவங்க பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அங்கிள் அண்ட் பாஸ்டர் கல்யாணகுமார் அண்ணன் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், முழு குடும்பமே ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள, மிஷனரி ஊழியங்களை தரிசனம் மாத்திரமல்ல அதை அதில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதரோடு கூட இணைந்து இந்த காலை வேளையிலே சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனால் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். ஆண்டவர் பேசினதிலேயே மிக குறைந்த வயதுடைய மனிதன் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தவரத்தில் சொல்லலாம், சாமுவேல். நிச்சயமாக சாமுவேலினுடைய வயசு எத்தனை இருந்திருக்கும்? பால் மறந்த குழந்தை, அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு குழந்தை பால், தாய்ப்பால் குடிப்பது ஒருவேளை பழைய நாட்களிலே நம்ம ஊர்களிலே பார்த்தால் 4 வயது வச்சுக்கலாமா? ஒரு 4 வயசு பையன் கூட யார் பேசுறா? 4 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? யூடியூப்ல கார்ட்டூன் பார்க்க தெரியும். 4 வயசு பையன்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. விளையாட்டாக தான் இருப்பான். ஆனால் அவரிடத்திலே, சின்ன குழந்தையினிடத்திலேயே பெயர் சொல்லி பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடையும் கூடயும் பேசுவார். அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். ஆகவே நிச்சயமாய் உங்களோடு கூட அவர் பேசுவார். நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், அதனுடைய 61வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 61. அதிலே 3 வசனங்களை நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தையும் 2வது 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களும் விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவதாக. இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த பழக்கப்பட்ட வசனம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த இத்தனை காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஆண்டவர், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருகிறவர், கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புகிற ஆண்டவர் அல்ல, அல்லது ஒரு விதமான போதனைகளை மாத்திரம் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். கல்லூரியிலே படிக்கும் பொழுது, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே நான் படிக்கிற 2வது வருஷம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எனக்கு நன்றாய் தெரியும், இந்த ஆண்டவர் ஒரு போதனைகளை போதிக்கிற ஒருவர் மாத்திரம் அல்ல, அல்லது மத சம்பந்தமான காரியங்களை பேசுகிற ஆண்டவர் அல்ல. இவர் வாழ்க்கையின் துணையானவர். இவர் வாழ்க்கையை மாற்றுகிற
ஒரு வல்லமை உள்ளவர். அதனால்தான் சிறைப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறவர் என்று சொல்லவில்லை. சிறைப்பட்டவர்களை நாம வக்கீலா இருந்தா என்ன செய்ய முடியும்? போய் ஜாமீன்ல கொண்டு வர முடியும். ஆனால் இவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே அவர் தருகிறார். கட்டுண்டவர்களுக்கு காயம். ஒரு ஜட்ஜ் என்ன செய்ய முடியும்? ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியும்? ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் ஒரே ஆண்டவராய் தன்னுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மை சீர்படுத்துகிறவர். 3வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்மை சீர்படுத்துகிறவர். இது மிக தேவையான ஒரு காரியம். ஒருவேளை டாக்டர் வியாதியை சுகப்படுத்தலாம், மற்றவர்கள் பிசினஸ்மேன் நமக்கு ஒரு சில விதத்திலே பண உதவிகள் செய்யலாம், பேங்க் மற்ற உறவினர்கள் கூட நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் உள்ளத்தை சீர்படுத்துவது ஆண்டவர் மாத்திரம்தான். பாவத்தை மன்னித்து நம்மை புதிய மனுஷனாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷனாய் நம்மை மாற்றுகிறவர், சீர்படுத்துகிறவர். இன்றைக்கு எந்த ஒரு மனிதனும் இதை சொல்ல முடியாது, எந்த ஒரு காரியமும் இதை செய்ய முடியாது. அத்தனை ஆச்சரியமாய் நம்முடைய முழு காரியங்களையும் மாற்றி, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கடைசி வரி, 3வது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை சொல்லுகிற மரம் நீங்க தான். விருட்சம் என்றால் என்ன? மரம். நம்ம ஊர்ல இப்ப தமிழ் எல்லாம் மாறி போச்சு. ரொம்ப கஷ்டமான தமிழை நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்களுக்கு புரியுறது இல்ல. விருட்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. மரம், நீதியின் மரங்களாய். இந்த மரம் என்ன செய்யும்? கர்த்தருடைய மகிமையை காண்பித்து கொண்டே இருக்கும். நம்மை கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சிறையிருப்புல இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை எங்க இருந்தது? காயப்பட்ட நிலைமையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எங்க இருந்தது? கட்டுண்ட நிலைமையில் இருந்தது. அங்கிருந்து விடுவிச்சாலே நமக்கு போதும். ஆனா அங்கிருந்து விடுவித்து நம்மை சீர்படுத்தி நமக்கு சிங்காரத்தை கொடுத்து அவருடைய மகிமையை சொல்லுகிற விருட்சங்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். இதைத்தான் நாங்கள் மிஷனரி ஊழியத்திலே, அங்கே சுவிசேஷத்திலே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்டர் சொன்னதை போல காசியிலிருந்து, எத்தனை பேர் காசிக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, வாரணாசி அருமையான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதி அதுதான். அந்த காசிக்கு வரக்கூடிய தமிழ் மக்களுடைய கூட்டம், தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய கூட்டம், நீங்கள் ஒரு நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து காசிக்கு வரக்கூடிய ட்ரெயின் அல்லது இங்க இருந்து காசிக்கு வரக்கூடிய பிளைட்ஸ் எந்த நேரமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட ஜனங்கள் கோடி கணக்காய் உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறார்கள். அந்த இடத்திற்கு புனித ஸ்தலம் என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து ஏராளமான ஜனங்கள், இந்திய ஜனங்கள், யூரோப் தேசம், ஆஸ்திரேலியா தேசம். சமீபத்திலே ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு வாலிபனை சந்தித்தேன். எங்களோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். ட்ரெயின்ல அவரிடத்துல கேட்டேன், எங்க போறீங்க? அவர் சொன்னாரு, நான் காசிக்கு போக போறேன். ஏன் நீங்க காசி, உங்க பேர் என்ன? பீட்டர் என்று சொன்னார். நீங்க காசியில எதை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களா? நான் கேட்டேன். இல்ல, காசியில இருக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன். அவர் சொன்னார், இதை என்னிடத்திலே சொல்லாதே, ஐ டோன்ட் பிலீவ், நான் இதை நம்புவதில்லை என்று. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. நான் அவரிடத்தில் என்னுடைய சாட்சியை சொல்லி பிறகு அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் இந்த இடத்தை சுற்றுலா தலமாய் பார்ப்பது தவறல்ல, ஆனால் இயேசு செய்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் போனேன். ஏன் நான் சொல்றேன்? எல்லாரும் கூட்டமாய் கோடி கணக்கில் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்தால் புனிதம் அடைந்து நாம் பரலோகத்திற்கு போக முடியும் என்கிற ஏக்கத்தில் தான் வருகிறார்கள். அந்த காசியில தான் இறந்த பிணங்களை எதிர்த்து அதை தண்ணிக்குள்ள தூக்கி போடுவாங்க, நேரடியாய் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்லக்கூடிய இடம். இயேசுவை அறியாதவர்கள், மிகுந்த பக்தியுள்ள ஜனங்கள், ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள், பரலோகம் செல்லும் பாதையினுடைய வெளிச்சத்தை பெறாதவர்கள், கட்டுண்ட வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள், ஆனால் அவர்களை கர்த்தருடைய சுவிசேஷம் மாற்றுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த பகுதி, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி காட்மாண்டு, நேபாள் தேசம். மிக அழகான தேசம். உலக இந்துக்களினுடைய தலைமை இடம் என்று சொல்லப்படக்கூடிய
இந்த பசுபதிநாத் கோயில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த காட்மாண்டு. அங்கேயும் உலகத்தினுடைய ஒரே ஒரு இந்து தேசம் அது மாத்திரம்தான். 2008 வரைக்கும் அங்கு சுவிசேஷம் சொல்வது மிக கடினமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அதற்கு பிறகு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எங்களோடு கூட இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அங்க ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு நோக்கம், ஏன் இந்த காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் வந்தது. 20 வருடங்கள் நாங்கள் இருந்த பீகாரிலே இருந்து அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த 20 வருடத்தை முடிக்கும் பொழுது ஒரு பாரத்தை கொடுத்தார். இந்தியாவிலேயே மிக குறைவாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், வாரணாசி டு காட்மாண்டு இந்த பகுதி தான் 0.03% தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். மிக குறைவான ஜனங்கள், மிகுந்த பக்தி உள்ளவர்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் நீங்கள் கோவில்களை பார்க்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இயேசு தெரியாது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய அந்த 25 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே உதவிகளை செய்து இயேசுவினுடைய அன்பை காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை விடுதலையாக்க முடியும், தேவன் நம்மை சீர்படுத்த முடியும், தேவன் நம்மை மகிமைக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாற்ற முடியும். இதுல ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் இவைகளை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை அதில் அழகாய் போடப்பட்டிருக்கு, the key word. இதை செய்வதற்கு எது தேவை? 1வது வசனத்தினுடைய முதல் வரி, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது அசைவாடும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்தும் பொழுது, இவை எல்லாவற்றையும் நானும் செய்ய முடியும். எப்படி நான் சொல்லுகிறேன்? 4வது வசனத்தை பாருங்கள். இப்படி சீர்படுத்தின ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவர்கள்? இந்த 3 வசனங்களிலே சொல்லப்பட்டவர்கள். ஒரு நாளிலே சிறையிலே இருந்தவர்கள், ஒரு நாளிலே கட்டுண்டு இருந்தவர்கள், ஒரு நாளிலே பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பாழாய் கிடந்த குடும்பங்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, எவைகள் நிர்மூலமானதோ அவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. மற்றவர்களை கட்டுகிற ஒரு பெரிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட முடியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட முடியும், நம்மோடு கூட இருக்கிறவர்களை கட்ட முடியும், சபையிலே நாம் காண்கிற ஜனங்களை கட்ட முடியும், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களை நீங்கள் கட்ட முடியும், பாழாய் போனவர்களையும் நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையே பாழாய் போன நிலைமையில தான் இருக்குது அல்லது இருந்துச்சுன்னு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அதுல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் தர விரும்புகிறார். உங்களை கட்டுவது மட்டுமல்ல, உங்களை கட்டுகிறவர்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். Oh, you not only that you will be built, and you are going to build many things. உங்களை கட்டுகிற ஒரு கோத்திரமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். மதுரையினுடைய மூலை முடுக்குகள், மதுரையை சுற்றி உள்ள கிராமங்கள், இதை தாண்டி இந்திய தேசத்திலே நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடிய தரிசனம் இருக்கக்கூடிய இடங்கள், மற்ற மாநிலங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். பாஸ்டர் இடத்துல கேட்டேன், இதனுடைய காரியங்கள் நிச்சயமாய் நேபாள், மியான்மார், அடைக்கப்பட்ட தேசங்களிலும் இந்த காரியங்களை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் கட்ட முடியும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை கட்டுவார், நீங்கள் பாழானவைகளை கட்டுவீர்கள். அல்லேலூயா. கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? நம்ம கட்டுறது, சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கிறீங்களா, பிளாக்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா போதும், தினந்தோறும் தாவீது கோலியாத் யுத்தம் நடக்கும். அதுவும் 1 வயசு கேப்ல இருந்தாங்கன்னா போதும், ஒருத்தன் கட்டுவான், இன்னொருத்தன் இடிப்பான். இந்த 2 சண்டைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இடிப்பது மிக எளிது, இடிக்கிற வேலையை யார் செய்கிறார்? சத்துரு செய்கிறார். ஆனால் ஊன்ற கட்டுகிற வேலையை
கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் எந்த நேரத்திலும் இடிக்கிறவர்களாய் அல்ல, கட்டுகிறவர்கள். அதனால நீங்க பிரதர் எனக்கு வீடே இல்லை, வீடே கட்ட முடியல அப்படி யோசிக்காதீங்க. உங்களை வச்சுதான் பாழான இடங்களையே கர்த்தர் கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை வைத்துதான் வாலிபர்களை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார், பிள்ளைகளை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார், இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே என்னை தேவன் அப்படி அழைத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும். ஆனா ஒரு கேள்வி வரும், சொல்றதெல்லாம் நல்லா தான் பிரதர் இருக்குது, ஆனா எப்படி நடக்கும், எப்படி இதை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருந்தால் போதும். ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆண்டவர் கட்டுகிறார், எதை வைத்து அந்த மனிதனை உருவாக்கி காரியங்களை அவர் மாற பண்ணுகிறார். வாசிக்கலாம். ஆவியை பெற்று நடத்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் 3 பேரை உங்களோடு கூட வைக்கும்படியாய் நான் இந்த காலை வேளையிலே பாரப்படுத்தப்பட்டேன். அதையே நான் வேகமாய் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது 40வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன், முதலாவது 38ஐ மாத்திரம் வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறு ஒருவன் உண்டோ என்று கேட்டான். இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரியும். இது யாரை குறித்து சொல்லுகிறது? யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இதை சொல்லுகிற மனிதன் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆள். அவன் விசுவாசி அல்ல, அவன் ஒரு பரிசுத்தவான் அல்ல, அவன் தேவனை அறிந்தவனும் அல்ல, யெகோவா தெய்வம் என்கிறதே அறியாத ஒரு மனிதன். எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன், அவனுக்கும் எபிரேயர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அளவிற்கு உண்டு. எபிரேயருடைய குல தொழில் ஆடு மேய்க்கிற தொழில். என்ன தொழில்? இந்த ஆடு மேய்க்கிற தொழில் இந்த பார்வோனுக்கு என்னதான் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த எபிரேயர்களை இவர்கள் எவ்வளவு வெறுத்திருக்க கூடும். அவன் செய்கிற தொழிலே உங்களுக்கு பிடிக்காது. Even the job which they were doing was an abomination before him. அந்த அளவிற்கு வெறுத்த ஒரு ராஜா அதே கோத்திரத்தில் இருந்து வந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல என் தேசத்திலே ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. எப்படி அவனுடைய கண்களிலே கண்டுபிடித்தான்? இது பழைய ஏற்பாட்டு நாட்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளை போல வெளியரங்கமாய் பொழிந்தள்ளப்பட்ட நாட்கள் அல்ல. குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட நாட்கள், குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட நாட்கள், வேதாகமம் இல்லாத நாட்கள், சபை இல்லாத நாட்கள். இதை யோசித்து பார்த்தால் எனக்கு ரொம்ப தலையே சுற்றினது. இன்னைக்கு சபையில நம்ம இருக்கும் பொழுதே நம்மளை பார்த்து யாராவது இவங்க ரொம்ப அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொல்றதுக்கு அப்படிப்பட்ட சாட்சியை பெறுவதே கடினம். நம்ம தேவ மனிதர்கள் மத்தியில சாட்சியை பெறுவதே கடினம். ஆனால் தேவனையே அறியாதவன், இவன் செய்கிற குலத்தொழிலை வெறுக்கிறவன், இவனுடைய எபிரேய காரியத்தை வெறுக்கிறவன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் யாரு தெரியுமா? ஜெயில் கைதி. ஜெயில் கைதியை யாருக்கு முன்னால கொண்டு வர்றாங்க? இங்க பார்வோனுக்கு முன்னால கொண்டு வர்றாங்க. ஜெயில் கைதியா இருக்கிறவன் என்ன குற்றம்? அதை நீங்க கேட்டீங்கன்னா அதை விட அவமானமான குற்றம். போத்திபாரின் மனைவியிடத்திலே தவறாய் நடந்தான் என்கிற பொய் குற்றம். ஓ, இவ்வளவு மோசமான கேரக்டர் உள்ள ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன், சிறை கைதி, அந்நிய தேசத்தான், அடிமை, எதுவுமே ஃபேவரபிளா இல்லைங்க. அவனுடைய காரியம், யோசேப்பினுடைய காரியம் எதுவுமே ஃபேவரபிளா இல்ல இந்த ராஜாவினுடைய கண்களுக்கு முன்பால தயவை பெறுவதற்கு. ஆனால் ஆண்டவர் பார்வோனுடைய கண்களிலே ஒரு வெளிச்சத்தை தந்தார். இந்த மனிதன் இதை செய்கிறான் என்றால் இவனுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறார். இதை தாண்டி இவன் செய்ய முடியாது. இது ஒரு மனிதன் செய்கிற காரியம் அல்ல. அப்படி என்ன காரியத்தை இவன் செய்தான்? அப்படி என்ன விஷயத்தை அவன் செய்தான்?
அவனுக்கு என்ன வெளிப்பட்டது? 39வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. என்ன கனவு வருது? 7 நல்ல காளைகள், பசுமாட்டு காளைகள் அங்க எழும்பி வருகிறது. அதற்கு பிறகு 7 அபலட்சணமான அகோரமான காளைகள் வருகிறது. இதனுடைய அர்த்தங்கள் இவனுக்கு புரியவில்லை. 7 என்று சொல்லுகிறார்கள். நல்ல மாடு காளைகளை நான் பார்க்கிறேன். பிறகு மோசமான மாடு மெலிந்த காடு பார்க்கிறேன். இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லையே. தன்னுடைய ஜோசியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான், இதனுடைய அர்த்தம் என்ன, எனக்கு சொல்லுங்கள். ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. திடீரென்று அங்கே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், இல்லை ராஜாவே, இங்கே ஒருவன் ஜெயிலில் இருக்கிறான். நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது எனக்கும் இதே சொப்பனம் வந்தது. அப்ப சரியா அர்த்தம் சொன்னான். உடனே ராஜா சொல்லுகிறான், கூட்டி கொண்டு வாருங்க. அவனை கூட்டி கொண்டு வர்றாங்க. ராஜாவின் சமூகத்தில் இவன் அவகாசம் எல்லாம் கேட்கல. தானியேலாவது கொஞ்சம் டைம் கேட்டான். ஆண்டவரே, போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கணும், அப்பதான் நான் கனவு என்ன அர்த்தம் என்ன நான் சொல்ல முடியும். ஆனா யோசேப்பு என்ன சொன்னா, கனவை சொன்ன அடுத்த நிமிஷத்துல தேவன் உனக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி தெளிவான அர்த்தத்தை சொன்னான். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஞானமும் வெளிப்பாடும் ஜனங்களுக்கு முன்பாய் அது தெரியும். அதுதான் நம்பர் 1. இன்றைக்கு நமக்கு தேவை, ரொம்ப அதிகமான தேவை, the revelation and the wisdom. வெளிப்பாடும் ஞானமும் நிறைந்த, ரெண்டுமே அழகான காம்பினேஷன். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, தேவன் தருகிற ஞானம், இந்த ரெண்டும் இவனிடத்துல இருந்ததுனால உடனே பார்வோன் சொல்லுகிறான், நீதான்ப்பா என் வீட்டையே கட்டணும், நீதான் என் நாட்டையே நீ கட்டணும், ஏன்னா உன்னை தவிர வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. ஜெயில் கைதிக்கு யாராவது பிரதம மந்திரி போஸ்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். உங்க கம்பெனிக்கு யாராவது இன்டர்வியூக்கு வர்றாங்க, ஜெயில் கைதி பிரதர் இவருக்கு ஒரு வேலை கொடுங்கன்னா நீங்க என்ன வேலை கொடுப்பீங்க? உடனே நமக்கு சந்தேகம் வரும். ஜெயில் கைதியா, கொஞ்சம் கவனமா பார்த்துக்குருவோம். உடனே அவனை எங்கேயாவது ஒரு பியூனா வச்சு சூப்பர்வைசருக்கு அவனுக்கு தெரியாம நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம், டேய் இந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறேன், பார்க்கறதுக்கு அமைதியாக தான் இருப்பான், ஆனா பெரிய ஆளு, கவனமா பார்த்துக்கோ, ஒரு கண் அவன் மேல இருக்கட்டும். உடனே நம்ப மாட்டோம், உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உடனே நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தேவ ஆவியை பெற்றவனுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடும் ஞானமும், இவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு போய் 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 13 வருஷங்கள் முடிஞ்சாச்சு. 13 வருஷங்களும் இவனுக்கு உதவி செய்வதற்கு அப்பா இல்ல, கூட சேர்ந்து பாட்டு பாடுவதற்கு அண்ணன் கிடையாது, ஆபிரகாம் ஈசாக்கை ஞாபகப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. ஆனால் 13 வருஷம் தனிமை, 13 வருஷம் சிறைச்சாலை, 13 வருஷங்களிலே தவறான குற்றச்சாட்டு, ஒரு பெண்ணிடம் தவறாய் நடந்து கொண்டான் என்கிற அவமானம், அடிமை, இவைகளின் மத்தியிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் அவன் இழந்தாலும் வெளிப்பாடும் ஞானத்தையும் இழக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம, அந்நிய பாஷையில பேசுகிற நாம, அதோடு கூட நாம நின்று விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு வெளிப்பாடு வேணும் சுவாமி, எனக்கு இந்த ஞானம் வேணும், காரியங்களை செய்வதற்கு எனக்கு பலன் வேணும். அந்த இடம் உங்களை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகும். அது உங்களை கட்டுண்டவர்கள் என்கிற இடத்திலிருந்து கட்டுவிக்கிறவன் என்கிற இடத்திற்கு அது நம்மளை கொண்டு செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமா அதை செய்ய வைப்பாரு. இவன் சிறைச்சாலையில எப்படி இருந்தான் தெரியுமா? அதை கூட பைபிள் எழுதி இருக்குது. வாசிங்க 14வது வசனம், அதே 41வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பை அப்பொழுது அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? காவல் கிடங்கு. அந்த வார்த்தை சரியான நல்ல தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது டஞ்சன். சிறைச்சாலைன்னு நம்ம ஊர் ஜெயிலுன்னு யோசித்துறாதீங்க. இப்பெல்லாம் சிறைச்சாலையில போனாதான் நல்லா இருக்குன்னு சில பேர் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிறாங்க. பிரதர், வெளியில கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்காரிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் வேணாம் பிரதர். அப்பப்போ உள்ள போய் உட்கார்ந்துக்குருவோம்,
பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடையாது. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட குற்றத்துல மாட்டினா பூமிக்கு அடியில கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் டஞ்சன், குடோன். அங்க லைட் இருக்காது, ஒரு சின்ன சூரிய வெளிச்சம் மட்டும்தான் வரும். ஒரு கயிறை கட்டி ரொட்டியை இறக்குவாங்க. வேற எந்த வசதிகளும் இருக்காது. எல்லாத்த விட கொடுமை தனிமையா இருக்கணும். 2 வருஷம் தனிமையா இருக்கணும். கடினமான காரியங்கள். அந்த காவல் கிடங்கிலே கிடந்தவன். ஆனா எப்படி இருந்தான்? அடுத்த வரி, அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இதெல்லாம் பைபிள்ல எழுதணுமா? அவன் சவரம் பண்ணா என்ன, அவன் ஷேவிங் பண்ணி முடி வெட்டுனா, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவனை பார்த்தாலே எப்படி இருக்குது? பெரிய தாடி வச்சுட்டு நிக்கிறான். வஸ்திரம் பார்த்தா ராஜாட்ட போற மாதிரி இல்ல, ஏன்னா வேற வஸ்திரங்கள் கிடையாது. அவனுடைய ரூபம் அகோரமா இருக்குது, பார்க்கிறதுக்கே சைக்கிள். அதனாலதான் ஜெயிலர் சொன்னான், டேய் முதல்ல இவனை முடி கிடிலாம் வெட்டி ஷேவிங் பண்ணி இவன் ட்ரெஸ்ஸை மாத்துப்பா, இவன் ராஜாட்ட போகணும். அது ஒரு நல்ல காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. சிறைச்சாலையிலே எல்லாவற்றையும் இழந்தவன், ஆனால் உள்ளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததினாலே கிடங்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எகிப்தினுடைய சிறைச்சாலை கண்ட்ரோல் பண்ண முடியல, தனிமை கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லேலூயா. தேவன் தருகிற சின்ன வெளிப்பாடுகள் உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவது மாத்திரமல்ல, உங்களை அழைப்பிற்கு நேராக அதை எடுத்து செல்லும். அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமாய் அதை சொல்லி தருவார், ஆச்சரியமாய் செய்து தருவார். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நேபாளில் எப்படியாவது ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கணும், மருத்துவ உதவி மூலமா ஆண்டவருக்கு அந்த ஜனங்களுக்கு சொல்லணும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் வாய்ப்புகள் உடனே எனக்கு கிடைக்கல. நான் ஒரு நாள் வந்து ஒரு 40 நாள் உபவாச நாட்களை நாங்கள் எடுத்தோம். ஒரு குடும்பமாக குழுவாக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அதில் தெளிவாய் பேசினார். அன்றைக்கு நான் ஹாஸ்பிட்டலை குறித்து நாங்கள் ஜெபிக்கல, மருத்துவ ஊழியத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கல, நாங்கள் அன்றைக்கு சபை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்தார். நீ பாட்னாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் நீ போ, அங்க நான் உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன்னு. என்ன ஆண்டவரே, நாங்க ஜெபிச்சது நேபாள், நீங்க சொல்றது பாட்னா, சம்பந்தமே இல்லாம இருக்குதே. நான் என்னுடைய நண்பர்கள் இடத்துல சொன்னேன், நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி 3 நாள் ஜெபிச்சுட்டு திரும்ப அந்த இடத்த போய் பார்க்கலாம் என்று சொல்லி போனோம். முதல் டைரக்ஷன், அதற்கான வாய்ப்பே இல்லை. 2வது திசை, அதுலயும் வாய்ப்பு இல்லை. 3வது திசை, அதுலயும் இல்லை. கடைசி ஒரு திசையிலே 60 கிலோமீட்டர் போவதற்கு முந்தின நாள் என்னோட கூட இருந்தவங்க சொன்னாங்க, அண்ணே நல்லா கரெக்டாக தான் ஆண்டவர் சொன்னாரா, இல்லை பட்னாக்கு பேர் நீங்கள் தப்பா எதுவும் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டுட்டீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்லையா, ஆண்டவர் தெளிவாய் அதை காண்பித்தாரு. கடைசி இந்த திசையிலே போவதற்கு கர்த்தர் நிச்சயமா நமக்கு அங்கதாண்டா தம்பி வச்சிருக்கிறாரு, நம்ம அங்கே போய் ஜெபிப்போம். யாருமே தெரியாது. அந்த இடத்திற்கு போனோம். அந்த இடத்துல போனா பெரிய ஷாக் என்னன்னா, அங்க கிறிஸ்துவை விரோதிக்கிற உயர்தர ஹிந்து மக்கள் முழுவதும், அந்த கிராமம் முழுவதும் 10,000 பேர் குடும்பம் உள்ள கிராமம், பெரிய கிராமம். கிட்டத்தட்ட 60வது கிலோமீட்டர்ல பக்தியார்பூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். ஐயோ, இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்வதே கடினம், இந்த இடத்துல சுவிசேஷத்தை விரோதிக்கிறவர்கள் கடினம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்தை தான் சொல்லி இருப்பாரோ என்கிற ஒரு திகைப்போட தான் போனோம். ஆனா தைரியமா ஆண்டவரை நம்பணும். கர்த்தர் தந்த வெளிப்பாடு ஒரு நாளும் அது மாறாது. அந்த இடத்துல பகல்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட முழுவதும் தேடணும். ஒரு வீடாவது வாடகைக்கு கிடைக்குமா, ஒரு இடமாவது கிடைக்குமா, ஒன்று கிடைக்கல. கேட்ட உடனே நீங்க யார் என்று கேட்ட உடனே நோ, முடியாது என்று சொல்லிட்டாங்க. கடைசியில நாங்க சாயந்தர நேரம் திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு இடத்தை பார்த்தோம். இது வாடகைக்குன்னு ஒரு இடம் போட்டிருந்தாங்க. ஓ பரவாயில்லப்பா, இந்த ஒரு வீடு தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இறங்கி தூரத்துல இருந்தே பார்த்துட்டோம். ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பாழடைந்த குடோன். அந்த இடத்தை திறந்து உள்ள ஜனங்கள் யூஸ் பண்ணியே பல வருஷங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஓனருக்கு ஃபோன் பண்ணார், உங்க இடத்த ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறார். ஓனர் வேகமா வந்தாரு. வந்த உடனே சாவியை திறந்து, எதுவுமே கேட்கல, என்ன வீடு வேணுமான்னு சொன்னவர் சாவியை திறந்து உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போனார். உள்ள போனா நிறைய பழைய சாமான்கள். அவர் சொன்னாரு, 5 வருஷமா நானும் போர்டு போட்டு போட்டு பார்க்கிறேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் முதல் ஆளா வந்திருக்கிறீங்க. சுற்றிலும் அசுத்தங்கள், காரியங்கள். அந்த இடத்தை பார்த்த உடனே என்னுடைய மனசுல தோணுச்சு, ஆண்டவர் இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்தா பாழானவைகளை கட்ட முடியும். அந்த ஓனர் என்னை பார்த்து கேட்டாரு, நீங்க நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்து தான்
இதை வாங்க இது இந்த இடத்துல வாடகைக்கு எடுக்க வந்தீங்களா? ஆமா. அவருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க சென்னையை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. ஏன்னா 5 வருஷம் ஒருத்தனும் வாடகைக்கு வர மாட்டேங்கிறான், ஒருத்தனும் செய்ய மாட்டேங்கிறான். அவர் அன்றைக்கே கையில சாவியை கொடுத்துட்டு, நீங்க அட்வான்ஸும் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ஒரு குறைந்த வாடகை இதை மட்டும் கொடுத்தா போதும், நீங்க வந்ததே போதும்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப நமக்கென்று ஆண்டவர் ஒரு இடத்த என்ன செய்யறாரு, அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு அங்கே ஒவ்வொரு நாளும் பல ஜனங்கள் வந்து மருத்துவ உதவியும் சுவிசேஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, அதுவும் உயர்தர மக்கள் யார் எதிர்த்தார்களோ அவர்கள் வருவதற்கு ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார். 2 மாசத்துக்குள்ள எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். வட இந்தியாவில் பாஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க அனுபவங்கள்ல ஒரு இடத்துல சபையை ஆரம்பிப்பதற்கு 5 to 7 வருஷங்கள் ஆகும். கடினமான இடங்களா இருக்கும். சுவிசேஷங்களை சொன்னாலும் அற்புதங்கள் நடந்தாலும் சமுதாயம் அவர்களை அழுத்துகிறதுனால உடனே வரமாட்டாங்க சபைக்கு, உடனே ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, பூரணமா வருவதற்கு யோசிப்பாங்க. ஏன்னா பெண்கள் தான் அதிகமா ரட்சிக்கப்படுவாங்க, ஆனா ஆண்களுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு சமுதாயம், ஆகவே சீக்கிரம் விடமாட்டாங்க. அதை தாண்டி ஜனங்கள் வருவது மிக கடினம். இதை தாண்டி ஜாதி வேறுபாடுகள் நிறைய இருக்கும், அதை தாண்டி வருவது கடினம். ஆனா ஆண்டவர் இந்த 2 மாசத்திற்குள்ள அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, சபையும் உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 25 பேர் ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையை 2 மாசத்துல ஆண்டவர் அதையும் ஆரம்பிக்க கிருபை செய்தார். நான் ஏன் இதை சொல்றேன், நாம தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது எங்க போகணும், எப்படி செய்யணும் என்கிற வெளிப்பாட்டையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த காரியம் உங்களை சிறையிருப்பில் இருந்து சிங்காசனத்திற்கு அது கொண்டு வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வேற யாரும் உதவி செய்ய முடியாது. வேற தேசம் யாரு போய் ஜாமீன் எடுக்கிறது, வேற தேசம் யாரு போய் போன்ல பேசுறது, அன்னைக்கு மாதிரி மெசேஜ் போட முடியாது. ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாததுனாலதான் யோசேப்பு வாட் இஸ் அப்னு மேல பார்த்தான். அன்னைக்கு ஃபேஸ்புக் இல்லாததுனாலதான் ஃபேஸ் த புக்னு சொல்லி ஆண்டவருடைய புஸ்தகத்தை பார்த்தான். அதனால வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அகைன்ஸ்ட் நான் இல்லை, எதிரான ஆள் இல்லை. ஆனா 24 மணி நேரம் நம்ம எதுல தான் இருக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது. நமக்கு தேவ வெளிப்பாடு பரிசுத்த ஆவியில நீங்க குடும்பமா தனி நேரமா கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் ஆச்சரியங்களை செய்வார். கேத்ரின் குல்மான் என்கிற ஒரு அருமையான சகோதரியை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல சாதாரண ஒரு ஓரத்துல நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருந்துச்சு, எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை 24 மணி நேரமும் சுமந்து திரிவது. இங்க கருத்தரங்கு நடந்துகிட்டு இருக்குது, ஆனா அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கருத்தரங்கினுடைய முக்கிய அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு முறையும் அவர் சாப்பிட வரும்பொழுது, டீ பிரேக் வரும்பொழுது இந்த அம்மா சந்தோஷமா எந்த நேரமும் பாட்டு பாடி ஜோம் பண்ணிக்கிட்டே வீடு அந்த ரூமை பெருக்குவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 2வது நாள் சாயந்தரத்தில் இவருக்கு பொறுக்க முடியல. அவர்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீ எப்படிமா எல்லா வேலையும் இப்படியே செய்யற, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருக்கிற, ஏதோ வாயிலிருந்து பேசிக்கிட்டே இருக்க. அவர் சொன்னார், நான் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். இவருக்கு உடனே ஆன்சர் கிடைச்சிருச்சு. கருத்தரங்க எதுதான், எப்படி தேவ பிரசன்னத்திலே வாழ்வது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். உடனே அவர் கேட்டா, நீ பெருக்கிற கூட்டுற, நீ ஜெபத்துக்கே வந்து உட்காரல எப்படி? அவர் சொன்னார், பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் பாஸ்டர், 24 மணி நேரமும் அவரோடு கூட நான் தொடர்புல இருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறார். கேட்ட உடனே அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அதை வைத்து தான் அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சாங்களாம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லா காரியத்திலையும் விவேகம் ஞானம் வெளிப்பாடுகளை தந்து நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுவது மாத்திரமல்ல, பார்வோனினுடைய அதிகாரத்திலே இருந்தாலும் கட்டுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதுலதான் அதை ஒரு தேசத்தை மட்டுமல்ல, 57வது வசனம் வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும், உங்கள்கிட்ட பேனா இருந்ததுன்னா விசுவாசத்தோட நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, எங்களுடைய சபையா எங்களுடைய குடும்பமா சகல தேசத்தாரும் தானியம் கொள்ளக்கூடிய இடமாய் நாங்கள் மாறுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. 2 வருஷம் இவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நினைச்சதை சாப்பிட முடியாது. வாட் இஸ் பீயிங் கிவன் அதைத்தான் சாப்பிட முடியும். ஆனா ஒரே நாளிலே ஒரே இரவிலே ஒரே வெளிப்பாட்டிலே
அவன் தேவ ஆவியினால நடத்தப்பட்டதுனால சகல தேசத்தாரும், பைபிள் பொய் சொல்வதில்லை, பைபிள் மிகைப்படுத்தி சொல்வதில்லை, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவரால் சொல்லப்பட்டது. every nation they came and bowed down before Joseph. யோசேப்புக்கு முன்பாய் வந்து நின்று தானியத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல, விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல கர்த்தர் மாற்றினார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய ஏலிம் சபையின் மூலமா செய்வார். சுற்றி இருக்கிற மற்றவர்கள் இங்கே வந்து தரிசனத்தை, விதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சபையாய் அப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அப்படி கொண்டு வருவார். ஆனா எப்போ? பரிசுத்த ஆவியானவரோடு. ஒன்லி பரிசுத்த ஆவியானவர் சண்டே மார்னிங் வர்றதில்லை, ஒன்லி ஆண்டவர் ஜெப கூட்டங்கள்ல மட்டும் வருவதில்லை. அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறவர், வெளிப்பாடுகளை தருகிறவர். ஆனா இந்த வெளிப்பாட்டை தர்றதுக்கு என்ன செய்யணும்? வாசிங்க 50வது அதிகாரம் ஏசாயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தான் பிரதர் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு எந்த வெளிப்பாடும் வந்ததை போல எனக்கு தெரியலையே, நான் பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இல்ல ஒரு நாளிலே எனக்கு வெளிப்பாடு இருந்தது, இன்றைக்கு நான் அதை இழந்திருக்கிறேன் என்று சொன்னா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு, இளைப்படைந்தவனுக்கு, ஏசாயா 54, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல, நான் அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். இயேசுவுக்கே இந்த காரியம் என்றால் நமக்கு அது நிச்சயமாய் பொருந்தும். கல்விமானின் நாவை, என்ன பேச வேண்டும் என்கிறதை அவர் தருகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இதுதான் ரொம்ப பேரு கஷ்டம். அலாரம் யார் வச்சிருக்கிறா? ஆண்டவர். சில பேர் அலாரம் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாங்க? எந்திரிச்சு அடுத்த அலாரம் வைக்கிறதுக்கு. ஒருத்தருடைய மொபைல்ல நான் பார்த்தேன் 4:30, 4:33, 4:53. ஏன் பிரதர் வச்சிருக்கிறீங்க அலாரம்? ஒண்ணு இல்லைன்னா அடுத்தது பிரதர், அடுத்தது இல்லைன்னா அடுத்தது. ஆனா டெய்லி அலாரத்தை ஆஃப் பண்றது பக்கத்தில் உள்ளவங்க தான், இவங்க எந்திரிப்பதற்கு அல்ல. அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலைதோறும், ஒரு நாள் காலையில் அல்ல, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கவனம் வேற எங்கேயோ இருக்கும். ஓ, இன்னைக்கு மத்தியானம் எங்க பிரியாணி, வீட்டுல என்ன ஆயிருக்கும், மழை வந்தா நம்ம காய போட்ட துணி என்னாச்சு, கையில வேதம் இருக்கும், உலகம் முழுவதும் கூகுள் மாதிரி நம்ம சுத்திட்டு வருவோம். இல்ல, 3 விஷயத்தை ஆண்டவர் செய்யறாரு. நாக்க மாற்றுகிறார். கல்விமானின் நாக்கா நம்ம நாக்க ஆண்டவர் மாற்றுகிறார். 2வது, நம்ம காதை டியூன் பண்றாரு. ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கிற மாதிரி, அவரை கேட்கும் பொழுது வேற எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்கறது இல்லை. 3வது, காலைதோறும் எழுப்புகிறார். மற்றவங்க எல்லாம் தூங்கி உல்லாசமா இருப்பாங்க, ஆனா காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே என் வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு மணி நேரம் என் தூக்கத்தை நான் குறைச்சி, எனக்கு இந்த கல்விமானின் நாவு வேண்டும், உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பாட கேட்கிற சத்தம் வேண்டும் அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், மிஸ்டர் பால் என்று சொல்லி ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷனல் செக்ரட்டரி. அவர் கலைஞர் கருணாநிதி அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தாங்க. ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய பிஏட்ட சொல்லி, பாலை கூப்பிடுங்க, நம்ம எமர்ஜென்சியாக ஒன்று பேசணும்னு சொல்லி காலையில் ஃபோன் பிஏ பண்ணும் பொழுது, அருமையான பிரதர் பால் அவங்களுடைய ஒய்ஃப் தான் எடுத்திருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அவங்க எடுக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க, ஐயா எங்கே இருக்கிறாங்க, ஐயா கிட்ட அவர் பேசணும்னு சொல்கிறான், ஐயா உங்களோட இவர் கணவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு. இவங்க திரும்பி பார்த்துட்டு 1 நிமிஷத்தில் 2 செகண்டில் திரும்ப ஆன்சர் பண்ணாங்க, இல்லை ஐயா வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் இன்னொருத்தட்ட முக்கியமான ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாராம், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவாரான்னு. பிஏக்கு கோபம் வந்துருச்சு. கூப்பிடுறது யாரு? சீஃப் மினிஸ்டர். அந்த பக்கத்தில் இருக்கிறது யாரு? செக்ரட்டரி. அப்படி பதில் சொல்ல முடியுமா? முடியாது. உடனே என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் ஐயா கூப்பிடுறாருன்னு சொல்லி பிஏ கோவப்பட்ட உடனே கலைஞர் கருணாநிதி அவங்க சொன்னாங்களாம், ஏன் இவ்வளவு சத்தம் போடுற அப்படின்னு. இல்லையா, நீங்க கூப்பிடுறேன்னு சொன்னேன், அவன் இன்னொருத்தர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார், பேசி முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லி. கலைஞர் சொன்னாராம், பாலை பத்தி எனக்கு தெரியும், இன்னொருத்தருன்னு அவர் சொன்னார்னா அவன் ஜெபந்தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், உற்று அது நமக்கு நன்மையானதுன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம்
இதை கேட்டபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எத்தனை தேவ மனிதர்கள், பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர் அவர், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்ல, பெரிய அரசாங்க அதிகாரி. ஆனா காலையில முழங்கால நின்று கர்த்தர் ஞானத்தால நிரப்புற வரைக்கும் அவர் காத்திருந்து காரியங்களை செய்கிறவர். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால யோசுவாவுக்கு என்ன தேவை, யோசுவாவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தேவைன்னு யோசிச்ச பொழுது மோசே ஒண்ணுதான் செஞ்சான். தன்னுடைய கரத்தை வைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். கரெக்டா கானானுக்கு உள்ள போறதுக்கு முன்னால கடைசியாய் அந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியும் மோசேக்கு இவனுக்கு எது தேவையோ இல்லையோ, ஒன்றே ஒன்றுதான் தேவை. ஆண்டவரும் யோசுவாட்டா தான் சொன்னாரு, யோசுவாவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனா ஒண்ணு மட்டும் நீ செய்யணும். என்ன செய்யணும்? இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டே இரு. இதுல இருந்து தான் வெளிப்பாடு வரும். மோசே கொடுத்ததுல இருந்து தான் வெளிப்பாடு வரும். நாம வெளிப்பாடு என்று சொன்ன உடனே ஏதோ வித்தியாசமா நடக்கும் நம்ம யோசிக்கிறோம். 90% அல்லது 99% வெளிப்பாடு எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் தருகிறார். இதை தாண்டி சிக்கலான நேரங்களிலே அவரே தரிசனம் சொப்பனத்திலே பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துகிறவர். சிலர் வெளிப்பாடுகளை நீங்க ஆரம்ப நாட்கள்ல பெற்றிருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க இழந்திருப்பதற்கு காரணம் நிறைய கவலைகள். யோசேப்பை விட நமக்கு கவலைகள் பெரியதா? இல்ல. யோசேப்புக்கு இருந்த சூழ்நிலையை காட்டிலும் நமக்கு இருந்த சூழ்நிலை மோசமானதா? இல்ல. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கவலை அவனுடைய கண்ணை மறைக்க விடவில்லை. எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கூட வந்த போதே இயேசு என்று பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது துக்கத்தினாலே. நமக்கு நடந்த துயரம், நமக்கு நடந்த துக்கம் நிறைய நேரங்களிலே இயேசு தருகிற வெளிப்பாட்டை நிறுத்த முடியும். ஆனா இந்த காலை வேளையில பவுலினுடைய கண்களிலிருந்து விழுந்த செதில்களை போல நம்முடைய வாழ்க்கையின் செதில்கள் எல்லாம் விழட்டும், பெரிய வெளிப்பாடு உண்டாகட்டும், ஞானம் பெருகட்டும், ஆவியிலே நடத்தப்படட்டும். இதுதான் நமக்கு இன்றைக்கு குடும்பங்களுக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் தேவையான காரியம். கர்த்தர் ஆச்சரியமான அந்த யோசேப்பை பயன்படுத்தினார், அதுவும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே. இரண்டாவது, ஆண்டவர் இந்த ஆவியை கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் பாருங்கள். இதுவும் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலை பார்த்து சொல்லுகிற இந்த வசனம் நமக்கு பழக்கப்பட்ட வசனம், நாம் பாடலாய் பாடுகிற வசனம், வாக்கு தத்தங்களாய் எழுதி வைத்திருக்கிற வசனம். ஆனால் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சகரியா என்கிற ஒரு வாலிப தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இந்த வாலிப தீர்க்கதரிசி வந்து செருபாபேலை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? பலத்தினால் நடக்காது, பராக்கிரமத்தினால நடக்காது என்று நீ சோர்ந்து போயிருக்கிற, ஆனால் என்னுடைய ஆவியை கொண்டு இதை நடத்துவேன், தடை பட்டிருக்கிற இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எந்த பின்னணியில சொன்னார் தெரியுமா? செருபாபேல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது முறை தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது அவர்களை 70 வருஷம் பாபிலோனினுடைய சிறையிருப்புக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அந்த 70 வருஷ பாபிலோனிய சிறையிருப்பு முடியும் பொழுது அங்கே இருக்கிற ராஜா சொன்னான், ராஜா கோரேசை ஆண்டவர் எழுப்பினார். எழுப்பி எருசலேமிலே இடிக்கப்பட்டு கிடக்கிற ஆலயம், எருசலேமிலே இடிக்கப்பட்டு கிடந்த தேவ ஆலயம், அதை கட்ட வேண்டும் என்கிற உணர்வை ஆண்டவர் கோரேசுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் தேவனை அறியாத ஒரு ராஜா. ஆகவே அவன் சொன்னான், இந்த யூத வம்சத்திலே இங்கே சிறையிருப்பிலே இருக்கிற யாராகிலும் நீங்கள் எருசலேமுக்கு போக விரும்பினால் நானே எல்லாம் செஞ்சு தர்றேன், நானே டிக்கெட் போட்டு தர்றேன், நானே டிராவல் பார்க்கிறேன், நானே அங்க போய் செய்யறதுக்கு எல்லா ஹெல்ப் தர்றேன். இவ்வளவு சொன்ன பிறகும் மொத்தம் உள்ள 30 லட்சம் பேர்களிலே 50,000 பேர் மாத்திரம்தான், கிட்டத்தட்ட 10லே ஒருவர், கொஞ்சம் 12% என்று எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் தான் போவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். மற்றவர்கள் போக ஆயத்தமாய் இல்ல. இடிஞ்ச ஊரு எருசலேம், எப்படிங்க வேலை கிடைக்கும்? அங்க போய் என்ன செய்யறது? எல்லாம் மண்மேடா கிடக்குது, அங்க போய் நீ கஷ்டப்பட முடியாது.
இங்க செட்டில் ஆயிட்டோம் என்று சொல்லி இருந்த நேரத்தில் அந்த ஊர்லயே பிரபுவாய் உயர்த்தப்பட்டிருந்த செருபாபேலுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நோ, இது எனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பு என்று சொல்லி அவன் முதல் ஆளாய் இந்த வேலைக்கு வந்தான். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவன், அவனோடு கூட உதவி செய்வதற்கு யோசுவா என்கிற ஆசாரியனும் வந்தான். 50,000 ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் உற்சாகமா கட்ட ஆரம்பிச்சாங்க. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் போட்டு சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் நல்லா கட்டணும் என்று சொல்லி ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் தான். ஃபவுண்டேஷன் முடிஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அப்பா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்குது, இது செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல, நம்ம வீட்டை கட்டுவோம்னு சொல்லி ஒருத்தரா என்ன செஞ்சிட்டாங்க, ஆலயம் கட்டுறதை விட்டுட்டு தங்களுடைய வீடுகளை கட்ட போயிட்டாங்க. வீடுகளை கட்டுவது தவறல்ல, ஆனா எதுக்காக வந்தாங்க? ஆலயம் எழும்பணும், கர்த்தருடைய ஆலயம் சபை எழும்பணும்ன்றத வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக, குடும்ப இன்ட்ரெஸ்டுக்காக அர்ப்பணிப்பிலிருந்து அப்படியே போன பொழுது கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டாங்க. எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது தெரியுமா? 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் செருபாபேல் காத்திருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 16 வருஷம்னா நாளா இருந்திருக்க மாட்டேன், தெரியல. ஐயோ, 16 வருஷம் ஜனங்கள்கிட்ட போய் பேசி பார்க்கிறான். ஐயா, நம்ம வந்தது இந்த சபையை கட்டுவதற்கு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆனால் நம்மால் முடியவில்லையே, நீங்க என்னோட கூட வந்தவர்கள் தானே, ஏன் இப்படி மாறி போனீர்கள்? பேசி பார்க்கிறான், சொல்லி பார்க்கிறான், செஞ்சு பார்க்கிறான், ஒன்னும் நடக்கல. செருபாபேலினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்க ஆட்கள் இல்லை. சோர்ந்து போனவனாய் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் சகரியா என்கிற வாலிபனை கர்த்தர் ஆவியினால நிரப்பி அவனிடத்துல சொல்லுகிறார், செருபாபேலே, நீ சோர்ந்து போகாத, பலமும் பராக்கிரமும் செய்யாததை என் ஆவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமா இருந்திருக்கும். செருபாபேல் குதித்து எழுந்திருப்பான், டான்ஸ் ஆடி இருந்திருப்பான். ஏன்னா செருபாபேல் 16 வருஷமா காத்திருக்கிறான். என்றைக்கு இந்த சபை எழும்பும், என்றைக்கு இந்த தேவ மகிமை எழும்பும், சாலமோனின் ஆலயத்திலே பார்த்த மகிமை நான் பார்க்கணுமே என்று சொல்லி வாழ்ந்தான். செருபாபேல் இதை யோசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? செருபாபேல் எருசலேமிலே பிறக்கவில்லை. செருபாபேல் சிறையிருப்பிலே இருக்கும் போதுதான் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தான். பாபிலோனுக்கு போனதற்கு அப்புறம் தான் பிறந்தான். எங்க பிரதர் போட்டிருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-12. வேகமா வாசிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும், யோசியா என்கிற ராஜா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். எகோனியா, இவனுக்கு 2 பேரை தமிழ் பைபிள்ல யூஸ் பண்றாங்க, கோனியா அல்லது எகோனியா, ரெண்டும் ஒரே ஆளுதான். சரி, 12வது வசனம் பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு, பாபிலோனுக்கு, வசனம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலத்தியேலை பெற்றான். சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். தமிழ்ல சொராபாபேல்னு போட்டிருக்காங்க, அது செருபாபேல் தான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான், செருபாபேலை அவன் பெற்றான். அல்லேலூயா. எருசலேமிலேயே பிறக்காதவன், எருசலேமையே பார்க்காதவன், இவனுக்கு எப்படிங்க எருசலேம் மேல இவ்வளவு பாரம் வந்துச்சு? தாத்தா பாட்டிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க, நாங்க அந்த காலத்துல இருக்கும்போது சபை மகிமையா இருந்துச்சுப்பா, அப்படி தேவ மகிமை இறங்கி வந்துச்சு. சாலமோன் அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணும் பொழுது எங்களுக்கு எந்த துக்கம் வந்தாலும் எருசலேமை நோக்கி பார்த்து நாங்க ஜெபிப்போம், கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தருவார், கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை செய்வார். சபை ஆலயத்தை குறித்து சொல்ல 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 செருபாபேலுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் போறான். ஆனா போன இடத்துல வந்த எல்லா சோகங்களும் நடக்குது. ஆனா கர்த்தர் 16வது வருடத்துல சொன்னபடியே எல்லாருடைய ஆவியையும் கர்த்தரே எழுப்பினார். அல்லேலூயா. 16 வருஷங்கள் கழிச்சு இனி கட்ட முடியுமா? இதை நிறைவேற்றி முடிக்க முடியுமா? பாதியில நின்று போன இந்த காரியம், அதை நம்ம நிறைவேற்ற முடியுமா? ஊழியமா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும்,
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வாலிபர்களா இருக்கட்டும், என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நான் ஆரம்பிச்சேன், சில தீர்மானங்களை எடுத்தேன், கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டேன், ஆனா பிரதர் அதற்கு மேல கட்ட முடியல, 16 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு நான் போக முடியல, என் ஊழியத்தில் என்னுடைய கிருபைகளில் நான் அடுத்த படிக்கு போக முடியல, திகைத்து நிற்கிற செருபாபேலா இருந்தால் இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் நம்புகிற பலம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்த பராக்கிரமம் அல்ல, உன்னதத்தின் ஆவி உங்களுக்கு அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா? அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ஹகாய் ஆகாய் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் புஸ்தகத்துல, சகரியாவுக்கு முந்தின புஸ்தகம், அழகான ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. 14வது வசனம், முதல் அதிகாரம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனை ஆகிய, பழைய ஏற்பாட்டில் 1090வது பக்கம், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான, நல்ல கவனிங்க, ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து, அவர்களை கூப்பிடல, அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அல்லேலூயா. அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தரை அழைத்து கொண்டு வருவார். அது இவங்களிடத்துல தான் வரும், நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். இல்ல, பலம் இங்க இருக்கு, பராக்கிரமம் இங்க இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இது ரெண்டும் இல்ல, இருக்கிறது உண்மைதான். ஆவியின் மூலமா 3வது இடத்துல இருந்து காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பா. இதனால நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் கொண்டு வந்து கட்டினது வெறும் மரத்தினால தான் கட்டினாங்க. சாலமோன் எதுல கட்டியிருந்தார்? ஆலயத்தை தங்கத்துல கட்டியிருந்தார். சில பேர் யோசிக்கிறாங்க, நம்ம அங்க போயிருக்கலாமோ? தங்கத்திலேயே ஆலயம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா சிசிடிவி கேமரா முன்னாடி பின்னாடி வைக்கணும். ஏன்னா மக்கள் சுரண்டியாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. தங்கம்னா நமக்கு இருக்கிற பெரிய ஆர்வம் அப்படி. ஆனா அந்த காலத்துல சாலமோன் கட்டின தங்கம் இவன்ட்ட இல்ல. 16 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சது. மரத்தினால தான் கட்டினாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு? 9வது வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம், 2வது அதிகாரம், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருந்தது. அல்லேலூயா. தேவன் இதை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவரே இதை செய்யும் போது, நீங்க சொன்னேன் மகிமையின் விருட்சமா இருப்பீங்க. நம்முடைய மகிமை பழைய மகிமையை விட புதிய மகிமை பெறுமோ. நான் ஆவியில உணர்த்தப்படுகிறதுனால சொல்றேன். யாராவது நீங்க ஒருவேளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாறி போயிருந்திருப்பீங்கன்னா, பிரதர் ஒரு காலத்துல நான் ஜொலித்தேன், இப்ப இடையில பெரிய கேப், நான் மறுபடியும் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா, மறுபடியும் அதே இடத்திற்கு கொண்டு வருவாரா? நீங்க பூரணமா ஒப்பு கொடுத்தா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தை மகிமைப்படுத்தின தேவன் உங்க வாழ்க்கையை அதை செய்ய முடியும். ஆனா கர்த்தரிடத்துல ஓடி வந்துருங்க, அவருடைய ஆவியை நீங்க பிடிச்சுக்கோங்க. அது மாத்திரம் இருந்தா போதும். கர்த்தர் முந்தினவைகளை காட்டிலும் பிந்தினவைகளை செய்தார். அல்லேலூயா. நான் 3வது மனுஷனை குறித்து நான் சொல்ல போறது, இதோட நான் முடிக்க போறேன். ஆனா இதற்கு அர்ப்பணித்த இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுக்க விரும்பினார். செருபாபேல் அதை கேட்கல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 1092வது பக்கம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுவும் நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம். கர்த்தர் முத்திரை மோதிரமா அதிகாரமா பயன்படுத்துவார்னு. ஆனா எனக்கு வந்த கேள்வி, ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்? முத்திரை மோதிரமா வைப்பன்னா என்ன சொல்றாரு? எதற்காக செருபாபேலுக்கு இதை சொல்லணும்? இதுல ஒரு சின்ன ஆவிக்குரிய உண்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மத்தேயு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அவங்களுடைய தாத்தா பேர் என்ன பேர்? எக்கோனியா அல்லது கோனியா, அதுதான் அவங்களுடைய தாத்தா. அவங்க தாத்தாவோட கர்த்தர் கடைசியாய் பேசின வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அவங்க தாத்தா தான் கடைசி நாட்களிலே இருந்த இஸ்ரவேலின் ராஜா. அவங்க தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன கடினமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? எரேமியா 22
24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா அல்லது எக்கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும், தாத்தாவை பார்த்து சொல்லுகிறார், எக்கோனியா ஒரு நாளிலே என்னுடைய வலது கையின் முத்திரை மோதிரமாய் அவன் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து நான் எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னார். அவங்க தாத்தாவை பார்த்து சொன்னார், நீ தேவ வார்த்தையை கேட்காததுனால உன்னை நான் முழுமையா இதுல இருந்து கழற்றி முத்திரை மோதிரமா இருக்கிற உன்னை நான் தூக்கி எரிந்து போடுவேன். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. அதோட விடல, இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார். 30வது வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவனை குறித்து இப்படிப்பட்ட குறிப்பை எழுதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து, இதுதான் கடினமான காரியம், அவன் சந்ததியிலே ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் குடும்பத்தில் இருக்கிற யாரும் இனி ராஜாவா வரப்போறதில்லை, யாருக்கும் முத்திர மோதிரம் தரப்போறதில்லைன்னு 70 வருஷத்திற்கு முன்பு ஆண்டவர் அந்த தாத்தாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருந்தார். நான் நம்புகிறேன் இந்த சாபத்தை தாத்தா கட்டாயம் செருபாபேலுக்கு சொல்லி இருந்திருப்பார். செருபாபேலினுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது, எங்க தாத்தாவுக்கு போட்ட சாபம் மாறணும், எங்க தாத்தாவை நீங்க முத்திரை மோதிரமா இருக்கும் பொழுது கலற்றி எரிந்து உன் சன்னதியிலே நீ ஒருவனும் அந்த முத்திரை மோதிரத்தை அணிந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார முடியாது என்கிற காரியம் மாறணும் என்கிற வாஞ்சியோடு நிச்சயமாக அவன் இருந்திருப்பான். கர்த்தர் அவன் தேவ ஆலயத்திற்காய் செய்ததை, சபைக்காய் செய்ததை, தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற அந்த கூட்டத்திற்காய் செய்ததை நினைவு கூர்ந்து கடைசியாய் சொன்னார், உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாய் பயன்படுத்துவேன். I will use you as a signet ring. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தாத்தா இழந்து போனது, தாத்தா இழந்த சிங்காசனம் உண்டு, ஆனா மறுபடியும் இவனுக்கு இந்த பூமியில சிங்காசனத்தை தரல. அதனாலதான் மத்தேயு 11வது அதிகாரத்துல யாருடைய பேரை கொண்டு வந்துட்டாரு? செருபாபேலை கொண்டு வந்துட்டார். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவினுடைய வம்ச வரலாறுல செருபாபேலையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். எவ்வளவு ஆச்சரியம்! எத்தனை பெரியவர்கள் இருந்தார்கள், எத்தனை மேன்மைப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் செருபாபேல் இந்த கர்த்தருடைய ஆலயத்திற்காய் காண்பித்த வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திற்காய் அவன் செய்த காரியம், மேசியா முதல் வருகை நடப்பதற்கு அவனும் பங்குள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு மேசியாவினுடைய 2ஆம் வருகைக்கு நாம வந்திருக்கிறோம். மேசியாவினுடைய 2ஆம் வருகைக்கும் ஆண்டவர் செருபாபேல்களை தேடுகிறார். தன்னை அல்ல, சுயநலமாய் அல்ல, தன்னுடைய குடும்பங்களை மாத்திரம் அல்ல, கர்த்தரின் ஆலயம் தேசத்தில் எழும்ப வேண்டும், இடிக்கப்பட்ட இடங்களிலே எழும்ப வேண்டும். பழைய மகிமையை காட்டிலும் நிறைவான மகிமை உள்ள தேவ சபைகள், ஆலயங்கள், பர்வதங்கள் தோறும் எழும்ப வேண்டும் என்கிற பாரத்தோடு ஓடுகிற செருபாபேல்களை ஆண்டவர் தேடுகிறார். எருசலேமையே பார்த்திராதவன், எருசலேமிலே பிறந்திராதவன் அந்த வலியை உணர்ந்தான். எருசலேமிலே தன்னுடைய தாத்தா இழந்தவைகளை, அந்த சிங்காசனத்தை அறிந்திருந்தான். ஆண்டவரிடத்துல ஜெபிச்சிருப்பான், கட்டாயம் அந்த முத்திரை மோதிரமா நாங்க இருந்தோமே, எங்க குடும்பம் போச்சே, ஆனா கர்த்தர் அவனுக்கு அதே இதை மறுபடியும் திரும்ப கொடுத்தான். உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமா பயன்படுத்துவேன். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எதை இழந்திருக்கிறோமோ, எவைகளை ஆவிக்குரிய விதத்தில் இழந்திருக்கிறோமோ, எவைகளை நாம் விட்டு விட்டோமோ, இனி அவைகளை நினைத்து புலம்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மறுபடியும் வரப்போறோம். அல்லேலூயா! இழந்த முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மறுபடியும் மாற்ற முடியும். நீங்க ஆலயத்திற்காய் காண்பிக்கிற வைராக்கியம் உங்களை மேசியாவினுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் கொண்டு வருவார். அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என் கூட அங்க ஒரு அக்கா ஊழியத்தில் இருக்கிறாங்க. கயா அப்படின்ற பகுதி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். புத்த கயா, புத்தருக்கு ஞான உதயம் வந்ததா சொல்லுகிறாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் லூம்பினி என்கிற அந்த நேபாள் பகுதியில் பிறந்தாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி அப்படியே நடந்து வந்தாராம். பீகார்ல வந்தபோது கயா என்ற இடத்துல உட்காரும் போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. இதுதான் சரித்திரத்திலே அவர்கள் வரலாறாய் சொல்லுகிறார்கள். அந்த கயாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பீகார்லேயே மிக அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஏன் தொழிலாளர்களாய் மாறினாங்க? அந்த வீட்டினுடைய வறுமை, கடன்,
அதனால வட்டிக்கு வாங்க போகும்போது அந்த வட்டியில் உள்ளவங்க எழுதி வாங்கிக்கிடுவாங்க. என்ன வாங்கிக்கிடுவாங்க? 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். அந்த பிள்ளைங்களை ஹோட்டல்ல வேலை வைப்பாங்க அல்லது வயல்ல வேலை செய்ய வைப்பாங்க. 14 மணி நேரம் 15 மணி நேரம் சின்ன சின்ன பிள்ளைங்க பீகார்களுடைய ஹோட்டல்ல, சில இடங்களில கல் குவாரிகள்ல கல்லை உடைக்கிறதுக்கு, சில இடங்களில வயல்களில நமக்கு பார்த்தாலே கண்ணீர் வந்துடும். சின்ன பசங்களா இருப்பாங்க, 2 வேளை சாப்பாடு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. மிக கடினமான கொடுமைக்கு ஆளாவாங்க. அந்த 2 வருஷம் வரைக்கும் அவனுக்கு விடுமுறையும் கிடையாது, வீட்டுக்கு போக முடியாது, அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. இது இன்றைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த குழந்தை தொழிலாளர்கள், கந்து வட்டிக்கு வாங்கின இந்த பிள்ளைகள் நிறைய இருக்கக்கூடிய இடம். நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு முறை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து லெட்டர் கூட அனுப்புனாங்க எங்களுக்கு, நீங்களும் வந்து உதவி செய்யுங்க இவங்களை நம்ம விடுவிக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பகுதியினுடைய ஒரு பிளாக்ல அங்க சங்கீதான்னு சொல்லி ஒரு அக்கா இருக்கிறாங்க. இந்த அக்கா அவங்களுடைய கணவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, சின்ன ஒரு ஃபேமிலி. ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. இயேசுவை அறிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற சபைகளை, வீட்டு சபைகளை ஸ்தாபிக்கிற அந்த ட்ரைனிங்கை நடத்தணும். அந்த ட்ரைனிங்ல வந்து கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப படிக்கல, ஆனாலும் நான் போய் என்னால் முடிஞ்சதை கர்த்தருக்கு செய்வேன், என் வீட்டில் கர்த்தருடைய சபை எழும்புவதற்கு நான் பாடுபடுவேன்னு சொல்லி போனாங்க. போன நேரத்தில் திடீரென்று ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். அவங்க கணவர் ட்ரக் டிரைவர், அவர் ட்ரக்கை ஓட்டிட்டு போகும்போது அவருடைய எஜமானர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் போகக்கூடிய அந்த ட்ரக்ல கஞ்சாவையும் மற்ற இவைகளையும் ஒளித்து வைத்து கடத்தி இருக்கிறார். இவருக்கு தெரியாது. இவர் போகும்பொழுது அசன்சால் வெஸ்ட் பெங்காலினுடைய செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டாரு. முதலாளிக்கு போன் பண்ணும்போது முதலாளி சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நீங்க அவனை பிடிச்சு உள்ள போட்டுருங்க. அதனால முதலாளி இவரையே மாட்டி விட்டதுனால வேற வழி இல்லாம கடுங்காவல், தி சிவியர் இம்ப்ரிசன்மெண்ட்ல 7 வருஷம் உள்ள அடைச்சிட்டாங்க. இந்த அக்காவுக்கு ஒரே கஷ்டம், இப்பதானே இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இப்பதானே ஊழியம் செய்யணும்னு ஆரம்பிச்சோம், இப்பதானே விரும்பணும், பெண்ணா போய் நான் எப்படி செய்ய முடியும், கணவர் தானே செய்ய முடியும். 7 வருஷம் ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் திட்டுறாங்க, நீ தேவதையை விட்டதுனாலதான் உனக்கு இந்த பாவம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நீயும் உன் கணவனும் கள்ளக்கடத்தல் தொழிலா செய்றீங்க, காரி துப்புனாங்க. ரொம்ப அவமானமா இருந்தது. ஆனா ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இவைகளின் மத்தியில, இந்த அவமானங்கள் நான் இழந்தவைகள், இவைகளின் மத்தியில் எனக்கு கிருபை தாரும். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், உன் பலத்தை நம்பாத, உன் பராக்கிரமத்தை நம்பாத, நான் உனக்கு தந்திருக்கிற ஆவியை நம்பி நீ போய் சொல், நான் செய்வேன்னு. வீடுகளில் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த பிசாசு பிடித்தவங்களை கர்த்தர் விடுதலையாக்குனாரு. 2வது வீட்டுக்கு போனாங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குனாரு. 1 மாசத்திற்குள்ள பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவளுக்குள்ள ஒரு பெரிய கிருபை வந்துருச்சு என்று சொல்லி கூட்டம் கூட்டமா கொண்டு வந்தாங்க. நான் கட் ஷார்ட் பண்ணி கடைசி வரியை நான் சொல்லிடுறேன். இந்த 7 வருஷங்கள்ல அவங்க ஞானஸ்தானத்திற்குள் நடத்தின நம்பர் எவ்வளவு தெரியுமா? 1200 பேருக்கு அதிகமானவர்களை. அவர்கள் ஊழியங்களின் மூலமாய் முழு நேர பணிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 50 மிஷனரிகள். அவங்க மிஷனரி இல்ல, அவங்க பாஸ்டர் இல்ல, அவங்க ஊழியக்காரியம் இல்ல, அவங்க ஒரு விசுவாசி. ஆனால் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த ஆவியின் பலன் 1200 பேர். அந்த அந்த ஊழிய பகுதிக்கு பொறுப்பா இருக்கிற தம்பி எங்களோட இருக்கிற, அவன்கிட்ட கேட்டேன், எப்படா சொல்ற? அண்ணே 1200 பேர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்குது, அது தெரியலண்ணே. ஆனா அந்த 1200 பேரை ஞானஸ்தானத்திற்குள்ள கொண்டு வந்து சபைகளை ஸ்தாபித்து இன்றைக்கு அந்த குழந்தை தொழிலாளர்களுடைய காரியங்கள் மிக குறைவாய் போகிற அளவிற்கு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கட்டுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல நம்ம பூரணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டினதற்கு காரணம், உங்களை சீர்படுத்தினதற்கு காரணம், உங்களை தன்னுடைய மகிமையின் விருட்சமாய் வைப்பதற்கு காரணம், நீங்களும் நானும் பாழானவைகளை கட்டுவோம் என்று சொல்லிதான். ஓ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார். இந்த காலை வேளையிலே யோசேப்பை போல உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காரியங்கள் வேறு விதமாய் முடிந்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன சொப்பனத்திற்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் பிரதர் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாததை போல ஓடுகிறது. 13 வருடங்கள் முடிந்து விட்டது. யோசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள், அவர் வல்லமை உள்ள ஆவியானவர்.
இன்றைக்கு வெளிப்பாடுகளை ஞானத்தையும் தந்து உங்களை சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு தேசங்களை கட்டுவதற்கு, விதைகளை விதைப்பதற்கு, தானியங்களை தருவதற்கு, ஓ தேவ வசனமாகிய இந்த பெரிய ஆகாரத்தை தருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். செருபாபேலை போல இழந்து போனவைகள் உண்டோ? அவமானங்கள் உண்டோ? ஓ கடினமான சாபங்கள் உண்டோ? ஆரம்பித்து பாதியிலே தடைப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலே ஓ ராஷந்தராலா ரிகதரமா ஷகலாரா ரூபல் ரத்தோ ரிமந்தரபியா ஷகலாரா. ஒரு சங்கீதா என்கிற அந்த சின்ன சகோதரிக்குள்ள இருந்து வல்லமையாய் செயல்பட முடியும்னா உங்களையும் கர்த்தர் மாற்ற முடியும். 2 கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியா, ஆண்டவரே என்னை பூர்ணமாய் நீங்க ஆளுகை செய்யும், என்னை கொண்டு காரியங்களை நீங்க நடப்பியும். நீங்க ராஜா, நீங்க திரும்ப வரப்போறீங்க. இயேசு ராஜா மறுபடியும் வரப்போகிறீர். நீர் வருவதற்கு முன்பாய் ஆண்டவரே செருபாபேலை போல ஆலயங்களை கட்டணும், ஆண்டவரே யோசேப்பை போல தேசங்களை கட்டணும், குடும்பங்களை கட்டணும். நான் எழுந்து பிரகாசிக்கணும். கர்த்தர் என்னை நீதியின் விருட்சமாய், மகிமையின் விருட்சமாய், என்ன எங்க சபையை நீங்க ஆண்டவர் பயன்படுத்தணும் சுவாமி. அதுக்கு பூரணமாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஆவியில நிறைஞ்சு நாம ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தட்டும். என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களை பாழாய் போனவைகளை கட்டுவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். யோசேப்பை போல, செருபாபேலை போல. ஓ தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசுவாசிக்கிற நல்ல ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொன்னேன். உமக்கு ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு தேவன் அளித்த அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தேவன் தருவதற்காக உங்களை கொண்டு தேவன் பாழாய் போனவைகளை கட்ட விரும்புகிறார்படியாலே ஒப்பு கொடுத்து நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றுவீராக. யோசேப்புக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்றால் ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இப்பொழுதே தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும்,
குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் ஹalleluya 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 பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே எல்லா தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான தடைகளை மாற்றி ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க வல்லவராய் இருப்பதற்காக முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாராக. நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர்களை கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆண்டுடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை உங்களோடு பேசியிருப்பார் என்றால் 2 கரங்களை வைத்து ஆண்டவர் என்னோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்ட ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகரை கட்டு வைப்பதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த 3வது ஆராதனையிலும் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நீ நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போகிறீர். பாலாய் போனதை கட்டு வைப்பதற்கு அவளை எடுத்து பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரும் கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், இந்த நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 5 பேருக்காவது கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்.